Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப். இதுக்கு ஒரு பைசா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட 9600 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இது நம்மளுடைய ஒரிஜினல் சப்ஸ்கிரைபர்ஸ். இதில் டிப்ஸ் கால்ஸ் எதுவும் கிடைக்காது. உங்களுக்கு நாலேஜ் மட்டும் கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து முன்கூட்டி நம்ம என்ட்ரி எக்ஸிட் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெபினார் குரூப்பில் சொல்லுவோம். ஸோ வெபினார் குரூப்பில் என்னென்ன ஷேர் பண்ணணுன்றதை உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் நம்ம ஃப்ரீ குரூப்லேயும் ஷேர் பண்ணோம். ஃப்ரீ குரூப்பில் ஷேர் பண்ண ரீசன் என்னென்னா நம்ம செபியர் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறதுனால நம்ம ஃப்ரீ குரூப்பில் ஷேர் பண்ண முடியாது. ஆஃப்டர் மார்க்கெட் இதில் வந்து ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீயாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அதுலேயும். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னென்ன ஷேர் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் வெபினார் குரூப்பில். ஆக்சுவலாக வந்து நீங்கள் காலையில் ஒரு டவுன் சைடுக்கான பிளான் இருந்தது. ஸோ இந்த 2 சப்போர்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகல. ப்ரைஸ் ஒரு வேளை இந்த மாதிரி ஆங்கிள் கீழே கட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து டவுன் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருந்தது. ஆனால் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துச்சு மார்க்கெட். ஓகே, இப்போ நம்ம 10 லைன் கிட்ட எக்ஸாக்ட்லி சப்போர்ட் எடுத்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறது இடத்துலனா, இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து பையிங்கான வாய்ப்புகளை பார்க்கணும். பையிங்கான வாய்ப்புகள் எப்படின்னா, மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட அதனுடைய 50, 60, 70% மேலே க்ளோஸ் கொடுக்குது. இங்கேருந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ நமக்கு என்னென்னாவும் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து இந்த ஸ்விங் லோ ஸ்டாப் லாஸ் பண்ணி மார்க்கெட் மேலே மூவ்மெண்ட் ஆகணும். ஸோ மூவ்மெண்ட் ஆக ஸ்டாப் லாஸ் கொஞ்சமாக குறைச்சிட்டு மேலே எடுத்துன்னு வந்துட்டோம். சரி, இந்த இடத்துல ஏன் சார் மேலே போகிறதுக்கான வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப் ஃபில் ஏரியாஸ், இந்த இதெல்லாம் கேப் ஃபில் ஏரியாஸ் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சிட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு அசம்ஷன் தான். ஸோ அந்த ரிஸ்க்கை நம்ம எடுத்தோம். ஸோ ரிஸ்க் எடுத்து அதுக்கான பெனிஃபிட் பண்ணி சிஸ்டம் புக் யூர் ப்ராஃபிட் சிஸ்டம் க்ளோஸ் அந்த கான்செப்டில் நம்ம வந்து முடிச்சிட்டோம். அதே மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எக்ஸாக்ட்லி இங்கே கட்டாக இருக்குது. ஸோ இந்த மூமெண்ட்டும் கேட்ச் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் நமக்கு டெய்லி 1 ட்ரேட் கான்செப்டில் வந்து இந்த ட்ரேடை எடுக்கல, அவாய்ட் பண்ணிட்டோம். அப்புறமா இதில் இன்னொரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடச்சிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனு. ஸோ உங்களுக்கு பிரேக் அவுட்டுக்கான இந்த இடத்துல ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி இருந்துக்கலாம். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணல, இந்த மூமெண்ட்டை யூஸ் பண்ணல அப்படின்னா ஒன்று இங்கே யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், அல்லது இந்த இடத்துல வந்து பையிங்கான வாய்ப்புகளை நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். அப்போ பையிங்கான வாய்ப்புகள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் இந்த மூமெண்ட்டை நீங்கள் கேட்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த பிரேக் அவுட், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இந்த கேப் ஃபில் ஏரியாவில், ஸோ இந்த ஏரியாவை திரும்ப வந்து ப்ரைஸ் டச் ஆகிடுச்சு. அகைன் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டு அந்த டாப்பில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் லைனையும் டச் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல. ரைட்டுங்களா? சரி, ஓகே சார், இப்போது இது வந்து இன்றைக்கி நடந்து முடிஞ்சிச்சு, நாளைக்கு என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட மார்க்கெட் நிலவரம் பார்த்திங்கன்னா நிஃப்டி மெட்டல் செக்டாரும் ஆட்டோ செக்டாரும் ரியாலிட்டி மீடியா செக்டார் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம் நல்லா கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 1% 3% வரலும் மார்க்கெட் நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மேலே டாப்பில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு ரிஜெக்ஷன் ஆகாமல் டாப்பரில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே எடுத்துக்கலாம், நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 200 EMA லைன் கூட உங்களுக்கு அங்கே ரியாக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 200 EMA லைன் கூட ரியாக்ட் பண்ணுது. அந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் ஆகலை. ஒரு ரெட் கலர் கேண்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் புல் பேக் வந்து அதுக்கப்புறம் கீழே வரதுக்கான சான்ஸ் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி எதிர்பார்த்தோம். ஸோ இந்த மார்க்கெட் வந்து கீழே வரும் அப்படின்னு. எங்கே இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு, ஃபஸ்ட் கலர் கேண்டில் எந்த மாதிரி ரியாக்ட் ஆச்சு இங்கே பாருங்கள். இந்த ஃபஸ்ட் கலர் கேண்டில் இல்லை, ரெட் கலர் கேண்டில் சாலிடாக க்ளோஸ் கொடுத்து நம்ம இடத்துல புல் பேக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ ஒரு கட் ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு லோயில் ஃபார்மேஷன் பண்ணி இந்த லெவலில் நம்ம டார்கெட்டை எதிர்பார்த்துக்கலாம். ஆனால் மார்க்கெட்டு அந்த இடத்துல எந்த ரியாக்டும் பண்ணல. ஸோ ஏன்னா இந்த இடத்துல சப்போர்ட் லெவலில் எடுத்துக்கிச்சு மார்க்கெட். சப்போஸ் இந்த 10 லைன் கீழே கட்ட இங்கேயே சப்போர்ட் லெவலில் எடுத்துக்கிச்சு மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் மேலே திரும்பிடுச்சு. ரைட்டுங்களா? சரி, இப்போது நாளைக்கு என்ன சார் பிளான் பண்ண போகிறீங்க நீங்கள், உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு மேலே உங்களுக்கு மார்க்கெட் க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டுச்சுன்னா இதுவே உங்களுக்கு சப்போர்ட் லெவலில் ஆக்ட் பண்ணும். ஏன்னா கேப் ரிஃபில் ஆகிட்டு நமக்கு லோயில் ஃபார்மேஷன் பண்ணி ரிஜெக்ட் ஆகிட்டு 10 லைன்லாம் இந்த 10 லைன் சொல்கிறேன் நான். இதுக்கு கீழே உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு கீழே அகைன் சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரலாம், இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக. ஆனால் மார்க்கெட்டு இந்த லெவலுக்கு மேலே உங்களுக்கு க்ரீன் கலர் கேன் க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம இந்த 23,800 லெவலில் நம்ம அடுத்த லெவல் பதிவு செய்யலாம். இது என்னுடைய கணிப்பு. ஓகே, அப்போ நமக்கு இந்த சப்போர்ட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லெவலில் ஒர்க் ஆகும்.
மார்க்கெட் இங்கேருந்து லோ ஃபார்மேஷன் பண்ணி கீழே வச்சுன்னா அகைன் வந்து என்ன ஆகும், இந்த சப்போர்ட் லெவலில் வரலும் மார்க்கெட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஆனால் நமக்கு காலையில் நமக்கு ஒரு கேப் அப் ஆகிட்டு இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு இந்த 18ஆம் தேதி பார்த்துங்க மார்க்கெட் இதுக்கு சஸ்டெண்ட் ஆகிருந்துச்சுன்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். ஸோ நமக்கு இந்த 23,800 லெவலில் ஈஸியாக ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி கூட உங்களுக்கு அந்த 200 EMA லைனை டச் பண்ணிடுச்சு. அதே மாதிரி அந்த கேப் ரீஃபில் ஏரியாவும் முடிச்சுட்டாங்க. இந்த கேப் ரீஃபில் ஏரியா அப்படின்றது நம்ம நேற்று டிசைட் பண்ணது தான். மார்க்கெட் வந்து அந்த லெவல் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ப்ரிடிக்ஷனும் காலையில் அந்த மொமெண்டம் கேட்ச் பண்ணணும் Nifty 50ல். அப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே சஸ்டெண்டாக நின்றுச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா 55,500 லெவலில் ரீச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது மார்க்கெட்டு இந்த லெவல் இருக்குங்களா. ஸோ இந்த 55,600 ஏரியா நம்ம 55,500 நம்ம சீக்கிரமாக நம்ம இதில் வெளியே வந்துடலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த வார் இஷ்யூனால மேபி இந்த புல் பேக்காக மார்க்கெட் கொஞ்சம் தூரம் போகலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நமக்கு ₹1 ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ₹2 கிடச்சிதா சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணுங்கள். நம்ம ₹1 நம்ம ₹5 ₹10 அது மாதிரி எதிர்பார்த்தோம்னா வேலைக்கு ஆகாது. வாலட்டாலிட்டி மார்க்கெட்டில் நம்ம மார்க்கெட் மேலே போவோம், கீழே வரும், கீழே மேலே இந்த மாதிரி போக சொல்ல மார்க்கெட்டு நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அடிக்கடி ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ரைட்டுங்களா? சரி, இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆப்ஷன் ரைட்டர்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் Nifty 50ல் கால் செல்லரும் புட் செல்லரும் வந்து ஃபுல்லாக ஒரே அடியாக லெவலாக இருந்திருக்காங்க இன்றைக்கோடைய நிலவரப்படி பார்த்திங்கன்னா. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத இது உங்களோட சேஞ்சஸ் என்ன வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காலையில் உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ண முயற்சி பண்ணுறேன். ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண முயற்சி பண்ணுறேன். ரைட்டுங்களா? சரி, மிச்சப்படி நம்ம சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ்லேயும் நம்ம Nifty 50 என்ன சொல்லுது அதுதான் கேட்டுதான், இதுவும் அதான் கேட்கும். அந்த கேப் ரீஃபில் ஏரியா முடிச்சுட்டு அங்கேயே நிற்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா மார்க்கெட்டு கொஞ்சம் இன்னும் மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மேலே அப்படின்னா என்ன அப்படின்னா 76,800 லெவல் அடுத்த தூரம் டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் அறிகுறிகள் தெரியுது. அப்போ நமக்கு இந்த லெவல் மேலே போயிடுச்சுன்னா இந்த லெவல் ஒரு சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா ஒரே அடியாக நமக்கு கண்டினியூ மார்க்கெட் ரிகவர் ஆகிட்டு மேலே போகாது, அது மட்டும் தெரிஞ்சுங்க. ஸோ இந்த லெவல் மேலே கொஞ்சம் கவனம் வச்சுங்க. இந்த லெவல் மேலே சப்போஸ் மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். 75,000 அப்படின்லாம் சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் மேலே கொஞ்சம் கவனம் வச்சுங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த 200 EMA லைன் மேலேயும் கொஞ்சம் கவனம் வச்சுங்க. ஸோ இந்த ஏரியா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலை. ஸோ இதுக்கப்புறம் சஸ்டெண்ட் ஆகிடுச்சுன்னா மேலே மார்க்கெட் 76,800 லெவலில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க இந்த டிப்ஸ் கால்ஸ்க்காக ஜாயின் பண்ணாதீங்க. இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதே மாதிரி இந்த வெபினார் அட்டென்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ இந்த 25,000 கொடுத்து ஜாயின் பண்ணுறவங்க அவங்களுக்கும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட். உடனடியாக கற்றுக்கலாம், நம்ம 3 மாதத்தில் கற்றுக்கலாம், 2 மாதத்தில் கற்றுக்கலாம். ஸ்பீடை வந்து உடனடியாக கற்றுக்கலாம்னு நினைக்காது. ஏன்னா புரியுறதுக்கு அவங்க 2 மாதம் 3 மாதம் ஆகிடும். நான் உங்களுக்கு சொல்லித்த ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேனலும் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஏன் ரிஜெக்ஷன் ஆகுது, ஏன் மேலே போகுது, எதுக்காக சஸ்டெண்ட் ஆகி நிற்குது, இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் சர்வைவல் பண்ண முடியும். டைம் எடுத்துக்கும், மேபி 3-6 மாதம் டைம் எடுத்துக்கும். ஸோ அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க மட்டும் தான் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணதை தவிர மற்றபடி ஷார்ட்கட் ரூட் கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய கிளாஸ் ஒர்க் ஹோம்ஒர்க்லாம் ரெகுலராக பண்ணுங்கள். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க் ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க. மேபி உங்களுடைய டைம் இஷ்யூ இருக்கலாம். அட்லீஸ்ட் அந்த சார் இன்னும் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நாளைக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு டைப் பண்ணி மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, சரி, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.